ஹலோ வெல்கம் டு ஸ்கேன் மீ. இன்னைக்கு நரோட்டோ ஷிப்னோட 405வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு சுத்தமாக சப்போர்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஐப்புன்னு ஒரு பட்டனை காட்டும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. அதுதான் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா காட்டும். பல பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்னடி முடிச்சிக்கிட்டு இருக்கியா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வருவாளா. அவள் உஷாராக படுத்துக்கிட்டு இருப்பாம்மா, அவளை வந்தால் சொருவிடுறேன்ட்டு. டென்டென் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா தாயா சண்டைலாம் வேணாம்மா, வெளியே போய் வச்சுக்கலாம் நம்ம சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவளை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஆனால் நீ எல்லாம் எனக்கு பாவப்பட்டு தண்ணி கொடுக்க தேவையில்லை, நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த இதுலேருந்து ஜுட்ஸுலேருந்து. என்னாடி பாவங்கவன்னு பேசுகிற, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி டென்டென் கேட்டுட்டு இருப்பா. ஆமாம், உங்களுக்கெல்லாம் எங்களை பற்றி என்ன தெரியும், எங்கள் நேஷன் ரொம்ப சின்ன நேஷன், யாருமே மதிக்க மாட்டாங்க, பெரிய நேஷன்ஸ்க்கு எங்கள் நேஷனை பற்றி என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. சரி அம்மா தாயா உங்க அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இருந்து வெளியே போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி டென்டென் கேட்டுட்ருப்பா. 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் பண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்ட்டுருப்பா. அஷிஷா இதை பார்த்துட்டு இது ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது, எந்த பக்கம் போகிறது ஒரே வழி தான் இருக்குவா, இந்த பக்கமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ டென்ட்டு நம்ம டீம்மேட்லாம் எப்படியும் நம்மளை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இங்கே நெஜி எல்லாம் எடுத்து தட்டி பார்த்துட்டு இருப்பான். என்னடா இது எங்கே பார்த்தாலும் கல்லாக இருக்குது, வலி இருக்காதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நான் இங்கே டென்டென் கேட்டுட்டு இருப்பான். உங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா, உண்மையா அப்படி சொல்லி. ஆமாம் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான், அங்கே எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவள் சொல்ல. நாடி சொல்கிறேன், நீ சொல்கிறது உண்மையா, அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் அப்படி சொல்லி டென்டென் கேட்டுட்டு இருப்பா. சரி ஆமாம் நீ ஏன் ரொம்ப திமுறா பண்ணிக்கிட்டு இருக்க, உன் டீம்மேட்ஸு திமுறா தான் இருக்குதுங்க, உங்கள் ஊரே சொல்லப்போனால் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டென்டென் கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது இந்த ஜூனியர் எக்ஸாமில் தான், வேறு எங்கேயும் உங்கள் வில்லேஜ்காரங்களே பார்க்க முடியல அப்படி சொல்லி டென்டென் கேட்டுட்டு இருப்பா. மற்ற வில்லேஜ்னா கூட ஈஸியாக உள்ளே போயிட்டு கேட்டு பார்த்துட்டு வந்துடலாம், ஆனால் உங்கள் வில்லேஜுக்குள்ளே வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா டென்டென். நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான், ஆனால் எங்கள் வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ், சின்ன நேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சின்ன வில்லேஜா, எல்லா இடத்துலையும் சின்ன வில்லேஜ் இருக்க தான் செய்யுது, ஆனால் உங்கள் வில்லேஜ் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லி டென்டென் கேட்டுட்ருப்பா. ஆமாம் எங்கள் வில்லேஜ் அப்படி தான், ஆமாம் எங்கள் நேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சு பார்க்குறா. கோனன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. கோனன் என்ன சொல்லியிருப்பா, பெரிய வில்லேஜஸ்லாம் சின்ன வில்லேஜ் அடித்து தூக்கத்துக்கு தான் பார்ப்பாங்க, சின்ன நேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா பெரிய 2 நேஷன்ஸ்க்கு நடுவில் சண்டை வந்துச்சு அப்படின்னா நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு தவிப்போம். இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது, இந்த மொத்த உலகத்தையுமே ஒரு பீஸ் கொண்டு வர போகிறோம், அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கோனன். இதெல்லாம் கேட்டால் அஜிசாய் ஒரு மாதிரி அப்படியே பெரிய ஏஞ்சலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. கோனன் அவளுடைய நெக்பேண்டில் அவளை கீச்சிக்கிட்டு ஒரு ரோப் நீஞ்சாவை அறிவிச்சுப்பா. இந்த மொத்த நேஷனுக்கு நாங்கள் பீஸை கொடுக்க போகிறோம், அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய ரைன் வில்லேஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறோம், நம்மளுடைய வில்லேஜை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கோனன். நான் பார்த்துட்டு அஜிசாய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பா. டென்டென் ஒன்னே மொத்த வில்லேஜே மூளைக்கோளாறு பிடிச்சவங்க மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாளா. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே யாரும் வராமல் இருக்கா, நம்ம டீம்மேட்ஸ் வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய சைஸ் எறும்பு வரும், அது இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண டென்டென் அடிக்க பாப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டு, சரி வேலையாகாது நம்ம ஸ்மோக் பாம்பை போட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவோன்னு ட்ரை பண்ணுவாங்க. அவள் அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க டென்டென் பெரிய கோடாலி மாதிரி எடுத்து வந்து எறும்பு மண்டையே பொழந்துருவா. இதுதான் சாண்ட் வில்லேஜில் முன்ன பின்ன தெரியாத இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களா. பண்ணி அஜிசாய் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அட மூளை வளர்ச்சி இல்லாதவளே, அதை வச்சு நீ நாடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா டென்டென். இது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சண்டை போட சமனிங் பண்ணி ஈஸியாக அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி வா இங்கே தான் அந்த மாதிரி அது கூடலாம் இருக்கும், போய் வாட்ட சட்டமாக இருக்கதா பார்த்து ஒன்று பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி போயிட்டு இருக்க அஜிசாய் டீமை காட்டுறாங்க. என்னடா அது அவள் இங்கே தான் இருக்கா, என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, ஆனால் அவள் கரெக்டாக எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. திடீர்னு அந்த லீஃப் வில்லேஜ் டீம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்களே போன எபிசோடில், அவனுங்க இப்போ வேகமாக வந்துக்கிட்டு இருப்பானுங்க. டேமிட் உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்காக உங்கள் ஸ்க்ராலை கொடுத்துருங்க, எத்தனை வாட்டி தப்பிச்சு ஓடுவீங்க, உங்கள் கதையை முடியாத நீ விட்றதில்ல அப்படின்ட்டு இருப்பானா. ஐயோ 2 பேர் தான் இருக்கானுங்க வேறு, சரி 2 பேரே நம்மளுக்கு அதிகம் தான், நம்ம 3 பேர் இருக்கோம்ல, 2 பேர் சேர்ந்து கும்மில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கொடை விரிச்சு பார்ப்பானுங்க, கொடைலாம் கீஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் சண்டே ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே நெஜி டீம் உள்ள என்ட்ரியை தடுத்து விட்ருவோம். நீங்கள் எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க, இவங்க என்னுடைய ஏற, நான் தான் எங்களை கண்டுபிடிச்சேன், இவங்களை நாங்கள் தான் பிடிப்போம், எங்களுக்கு தான் அந்த ஸ்க்ரால் வேணும் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. நெஜி நான் உடனே எங்கள் ஸ்க்ராலுக்காக இங்கே வரல, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் ரைன் வில்லேஜுக்கு நீங்கள் ஏன்டா ஹெல்ப் பண்ணுறீங்க, அவனுங்க வேறு ஆட்கள்ரா, படவா ராஸ்கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா தம்பி, இதுனா போரா என்ன, இது வெறும் ஜூனியர் எக்ஸாம் தானே, இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. பார்த்தா வேலையாவாது போலகுது, நாங்களும் உங்களை எதிர்த்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா லீஃப் வில்லேஜுக்காரனுங்க. சரி ராக்லே சொல்லிட்டு இருப்பான், எனக்கு சண்டை போடலாம் விருப்பம் இல்லை, இந்த நாய்ங்க அடங்க மாட்டானுங்க போல, நாதாரிங்க கதையை முடிச்சாதான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டைக்கு ரெடியாக. நாடா 2 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானுங்க. 3 பேரை சேர்ந்து 2 பேர் அடிக்க பார்த்துல, 4 பேர் சேர்ந்தா 3 பேர் அடிக்க போகிறேன்னு சொல்லி ரைன் வில்லேஜ் சேர்ந்ததுங்க உள்ளே இறங்க. அவ்வளோதான் 4 பேரை பார்த்தோன்னே தலைக்காளி ஓடுறா அப்படின்ட்டு 3 பேர் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவானுங்களா. பொண்ணு இந்த ரைன் வில்லேஜ் சேர்ந்தவங்க நெஜி பார்த்து கேட்டுட்ருக்கோம், எதுக்கு ப்ரோ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி. அதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒத்துமையாக தான் இருக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு இருப்பான் நெஜி.
அப்புறம் டென்டனை காட்டுறாங்க. டென்டன் சொல்லிட்டு இருப்பா, அம்மா தாயே அந்த எறும்பு சைஸ் எல்லாம் பார்த்தல அதெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிட்டு வா, நம்ம எப்படி தப்பிச்சு போகலான்னு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனால் எனக்கு அது வேணுமே அப்படின்ட்டு இருப்பா. சரி ஓகே, அங்கே எதிர்க்க ஒரு பொந்து இருக்குது, அந்த பொந்துல இருந்தால் எறும்பெல்லாம் இறங்கி வருது, எனக்கு தெரிஞ்சு அப்படிக்கா போனால் வெளியே போயிடலாம், இதுங்களெல்லாம் தாண்டி எப்படி போகிறது அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்க எட்டி பார்த்தா மொத்த எறும்பு படலமும் இவங்களை பார்த்துரும் விரட்ட ஆரம்பிக்க, ஓடுறி 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 பைத்தியம் வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இவங்களை காட்டுறாங்க, இவங்க வந்து இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இதான் என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளே போனால் அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராக்லி நான் போகிறேன் ஒய், நான் போய் அவங்கள காப்பாற்றி கூட்டின்னு வரேன்ட்டு உள்ளே போனோம். உள்ளே பெரிய எறும்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது, நம்ம அவங்கள காப்பாற்ற போகலாம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் போலுக்கு, இத்தனை எறும்பு சுற்றி வாழ்ச்சிச்சே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பானுங்களா. சரி சரி நீங்கள் போங்க, நான் அந்த எறும்பெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி அதெல்லாம் இழுத்துட்டு ஓடிடுவான் அந்த பக்கமாக. நெஜி சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கூப்பிட்டு இந்த பக்கம் போவான். பார்த்தா இந்த பக்கம் ஒரு எறும்பு வரும், அதை நெஜி அடித்து ஒரே அட்டாக்ல முடிக்க அங்கே ராக்லி பிடிச்சி அடி அடின்னு வச்சுட்டு இருப்பான் எல்லா எறும்பியும். டென்டனை காட்டுறாங்க, டென்டன்கிட்ட ஒரு எறும்பு வர, அதை சமனிங்க போட்டு எரிச்சு விட்ருவா சுத்தமாக. திருப்பி எறும்பு வந்துக்கிட்டே இருக்குமா, அதனால ஒரு ஸ்மோக் பாம்பு போட்டு இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள நெஜி டீம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்க, அங்கே டென்டன் போய் முட்டு சந்தில் முட்டி நிற்பாங்களா. நெஜி பார்ப்பான், என்னடா இவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பியாக்கு கண்ணை போட்டு பார்ப்பான், 2 சக்கரா தைச்சிரும். ஓகே அந்த பலி அடுங்க இங்கே தான் இருக்குவா, அதுங்களை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இதுங்க வேகமாக ஓடிட்டு இருக்குமா. சரி ஓகே நான் பேப்பர் பாம்பை வச்சு இந்த இடத்த உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 8 டைகிராம் ஏர் பம்புன்னு ஒரு அட்டாக்கை போட, பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் ரியாக்ட் ஆகல. திடீர்னு பார்த்தா எறும்பு வர ஆரம்பிச்சிடும், அந்த பில்டிங்கும் கொஞ்சம் வீக் ஆகிடும் இடிகிற மாதிரி. டென்டன்கிட்ட வந்து அந்த அதிர்ச்சி இப்போ தான் வருது, ஓ நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ தெரிஞ்சு உன் டீமே இல்லை நம்ம டீமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. எல்லாம் வேலையாவதுன்னு சொல்லி ரெயின் வில்லேஜுக்கு ஆச்சு பாண்டாவை சமன் பண்ணி விட்டு, ஏய் போய் அதுங்களெல்லாம் அடிச்சு நூறுக்கு அப்படின்ட்டு இருப்பா. இதெல்லாம் ஒன்றும் வேலையாகாது பொழுது, மொத்தத்தையும் வேறு டைமென்ஷனுக்கு தான் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவளுடைய சக்கரா மூலமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. அவகிட்ட சக்கரா இல்லை அந்த அளவுக்கு, அவள் சுருண்டு வீவா எப்படி இருந்தாலும் அது இழுத்துக்கிட்டே இருப்பா. சரி ஓகே நீ மட்டும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, அடி பைத்தியக்காச்சு நீயும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறி அப்படின்ட்டு இருப்பாளா. ஆனால் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டென்டன் கேட்டுட்டு இருப்பா. அடி மூளைக்கோளாறு பூச்சி கொஞ்சமாவது ட்ரை பண்ணுறி, இந்த இடத்துல வேறு வழி இல்லடி அப்படின்ட்டு இருப்பா. அப்போ உடனே டென்டன் ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான், காய் ஒரு பேச்சுக்கு கடலே எழுகலான்னு சொன்னோடனே கடலாண்டே போயிட்டு இருப்பான் அந்த பைத்தியக்காட்சி. காய் சென்சே சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. காய் சென்சே என்ன சொல்லியிருப்போம், உங்கள்கிட்ட எவ்வளோ சக்கரம் இருக்கோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி உன்னால் சமனிங் யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருப்பாரா. அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடல் தண்ணி இழுக்க ட்ரை பண்ணி பைத்தியக்காட்சி அடி வாங்கிட்டு கிடப்பாளா தண்ணியில். அப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க, அங்கே போய் உக்காஞ்சிக்கிட்டு சோகமாக உட்காந்து வச்சுட்டு இருப்பான், என்ன நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. மைட் காய் சொல்லிட்டு இருப்பான், போன ஜூனியர் எக்ஸாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, அடுத்த ஜூனியர் எக்ஸாம் வந்துச்சுன்னா அதில் மாஸ்க் காட்டணும் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. ராக்லி புலம்பிட்டு இருப்பான், நான் போன வாட்டியே ஜூனியர் ஆகலான்னு ட்ரை பண்ணேன், இந்த வாட்டியாவது ஆக முடியுமான்னு தெரில, இன்னும் ஜூனியர் எக்ஸாம் மாதிரி வைக்காமல் ரொம்ப சத்தாக்கிறேனுங்க அப்படின்ட்டு. இப்போ காய் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ராக்லி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக போன வாட்டி நீ ஜூனியர் ஆகிருக்க வேண்டியதான், அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு, இல்லைனா இந்த வாட்டி நீ கண்டிப்பாக ஜூனியர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன், 2.5 வருஷம் கழிச்சு திருப்பி ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அது மட்டும் இல்லாத உங்கள் பேரெல்லாம் வேறு அளவுக்கு கொடுத்து விட்டேன், நீங்கள் போவீங்களா இல்லையான்னு தெரில, அதை அவங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. காய் சென்ஸே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக போவோம், நாங்கள் போய் ஜூனியராக அதை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. இப்போ எல்லோரும் ஜாலியாக இருக்கா. அப்போ டென்டன் கேட்டுட்டு இருப்பா, சென்ஸே உங்களுக்கே தெரியுமா போன வாட்டியோட நான் இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கேனா இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இல்லை என்னம்மா தங்க டவுட்டு, நீ கண்டிப்பாக போன வாட்டி விட இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படி சொல்லிட்டு இருப்பார் மைட் கை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தண்டை சோறுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா டென்டனு. உடனே மைட் கை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, நீ எங்கள் கூடலாம் கம்பேர் பண்ணிக்காத, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கு உனக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும், உன்னோடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத தங்கம் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அஜிசாயை காட்டுறாங்க, அஜிசாய் வேற லெவலில் அந்த பேப்பர் வச்சு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருப்பாளா. பட் அவளால் முடியல, நான் கிட்ட சக்கராவே இல்லை, 10வது வரைக்கும் அந்த பாண்டா ஒரு எறும்பெல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு இருக்குமா, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது சொல்லி அவகிட்ட இருக்கிற சக்கராக்கெல்லாம் அந்த மண்ணை வர வச்சு அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்படியே வீழ்ந்துருவா மயக்கம் போட்டு. அவ சொல்லிட்டு இருப்பா, ஏ பைத்தியக்காட்சி ப்ளீஸ் டி அந்த இடத்த முதல்ல அந்த மண்ணெல்லாம் ஏடு, நம்ம வெளியே போயாகணும், வேற வழியே கிடையாது, இல்லை நம்ம காலி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு இருப்பாளா. கண்டிப்பா என்னாலாம் அதெல்லாம் முடியாதுமா அப்படி சொல்லிட்டு இருப்பா டென்டென். அறிவு கட்ட முண்டுமே, உன்னால முடிஞ்சது எதனா ட்ரை பண்றியா அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. சரி ஓகே உனக்காக நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போடுவா. பார்த்தா அதில் கடல்னு சொல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு லைட்டிங்கோடு வருது. கட்டுறாங்க, ராக்லி எறும்பெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருப்பான். டேமேட் என் கூட வந்து சண்டை போறீங்களா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சிடும் எல்லாம். ஏய் என்னடா என்னமோ நடக்குது, பாலைவனத்துக்குள்ளே எப்படா கடல் வந்துச்சுன்னு சொல்லி 6 பேர் மேலாந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ராக்லி என்ன நடக்குது இங்கே, என் மண்டையில் ஏதாவது அடிபட்டுச்சான்னு பார்த்துட்டு இருப்பான். டென்டன் நான் பட்ட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வீணா போல, நான் ஒரு வழியாக ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். பண்ணி ஆஷா இவ்வளோ பிடிச்சி தூக்கிட்டு, நீ சூப்பராக பண்ணிட்டமா, நான் உன்னை டம்மி பீஸ் நினச்சிருந்தடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ நெச்சி கேட்டுட்டு இருப்பான், சரி என்னம்மா கண்ணுங்களா திருப்பி சண்டை போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணா ப்ரோ, சண்டைலாம் வேணாம், நம்மளுக்குள்ளே சுமூகமாக முச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு, ஓகே நாங்கள் டவரை நோக்கி போகிறோம், சரி நாங்கள் வேறு இன்னும் ஒரு டீமை யாருன்னா ஒரு டீமை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து ஸ்க்ராலை வர பறிக்கணும், சரி நாங்கள் போய் அதை வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ டென் போய் அஜிஸ் ஆகிட்ட ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் நான் என்னுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஏதோ ஒன்று உயிரோட வந்துட்டோமா. சரி ஓகே, நம்ம தேர்ட் ரவுண்டில் சந்திப்போம், தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து நிற்பேன் நான் அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, உங்களை நாங்கள் அப்புறம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு டாட்டா காமிச்சு கிளம்ப இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா இது மற்ற வில்லேஜ்காரங்களும் நல்லவங்களா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. சரி ஓகே, ஆனால் இருந்தாலும் நம்ம பெயினை தான் நம்பணும், நம்மளுடைய கோணன் அக்காவை தான் நம்ம நம்பணும், அவங்க கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் ஒரு நாள் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரி வாங்க ஜிஞ்சுரிக்கை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புறதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கலைக்கப்பட்டிருங்க. எத்தனை பேர் ரெகுலராக பார்க்குறீங்களா கமெண்ட்டை மட்டும் பண்ணி விட்டுருங்கப்பா. எத்தனை பேர் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு மொத்தம் 8 பேர் கமெண்ட் பண்ணீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு கோடி கும்பிடுப்பா. ஒரு ரெகுலரான ஆதரவு மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுற. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த பட்டன் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா காட்டும். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை மட்டும் பண்ணி விடுங்க போதும். பாய் ஹால்.